Good morning. அடே கொஞ்சம் கேள்வி போட்டிருந்தேன் டால்டன் பௌதிக முக்க விதிக்கு பிறகு அதுல எல்லாம் சார்ந்த கேள்விகள் இருக்கும். டால்டன் பௌதிக முக்க விதி கேள்வி என்று இல்லை, சரிதானே? அதுக்குள்ள நாங்கள் இனி படிச்ச எல்லாத்தையும் பயன்படுத்தி கேள்வி செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். அநேகமான தியரி முடிஞ்சது என்று சொன்னால் கேசஸ்ல வித்தியாசமான கேள்விகள் இருக்கு, சரிதானே? கேசஸ்ல வித்தியாசமான பல கேள்விகள் இருக்கு. ரெண்டு கேள்வி போன வகுப்புல நான் செய்து விட்டுருந்தேன், சரிதானே? ரெண்டு கேள்வி போன வகுப்புல செய்திருக்கேன். மூன்றாவது கேள்வி ஒரு பாருங்க, இது கால்குலேஷனோட கொஞ்சம் பேஸ் பண்ணப்பட்ட கேள்வி. KClO3 வெப்ப பிரிகை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. KClO3 வெப்ப பிரிகை உங்களுக்கு KClO3 வெப்ப பிரிகை என்று சொன்னால் KClO3 வெப்ப பிரிகை என்று சொன்னால் என்னென்ன விளைவுகள் உருவாகும் என்று சொல்லி முதல்ல தெரிஞ்சிருக்க வரும். 2.45 கிராம் KClO3 முற்றாக பிரியும் வரை வெப்பமேற்றப்பட்டால் சொல்லி எடுக்கப்பட்ட KClO3 துணிவு இங்க தரப்பட்டிருக்கு. எடுக்கப்பட்ட KClO3 துணிவு 2.45 கிராம், சரிதான்? 2.45 கிராம். எடுக்கப்பட்ட KClO3 முற்றாக பிரியும் வரை என்று சொன்னால் சில உப்புக்கள் வெப்ப பிரிகை அடைக்க பகுதியாக பிரிஞ்சு வெப்ப பிரிகை நிறுத்தப்படும். அப்ப இங்க இருக்கிறது முற்றாக வராது. இப்ப KClO3 முற்றாக வெப்ப பிரிகை அடைகிறது என்று சொன்னால் விளைவுகள் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டு ஈசமான ரீதியில தாக்கம் சமப்படுத்தப்பட்டிருக்க வேணும். இப்ப குளோரேட்டுகள்கிட்ட வெப்ப பிரிகையில பொட்டாசியம் குளோரைடு இதுல வரப்போகுது, மற்றது O2 வரப்போகுது. இதை நீங்கள் ஒட்சிசன் தயாரிப்புக்கான தாக்கங்கள்ல ஒன்று படிச்சிருப்பீங்க, சரிதான? பொட்டாசியம் குளோரைட், சோடியம் குளோரைட், அந்த மாதிரி குளோரேட்டுகள்கிட்ட வெப்ப பிரிகையிலையும் மற்றது நைட்ரேட்டுகள்கிட்ட வெப்ப பிரிகையிலையும் KMnO4 வெப்ப பிரிகையிலையும் O2 வாயு விளைவாகும். இது திண்மம், இதுவும் திண்மம். இவர் மட்டும்தான் இந்த நிபந்தனையில வாயு. அப்ப கேள்வி பாருங்க, தாக்கம் வீசமான ரீதியில முதல் சமப்படுத்த போகுது. இங்க 2 ஒட்சன், இங்க 3, 3க்கு 2 கூட சமப்படுத்தும். வீசமானம் பின்னத்தில் இருக்கக்கூடாது. அப்ப எல்லாரையும் 2ஆல பிரிக்கணும்னு சொன்னால் 2 KClO3 2 KCl 3 O2 வந்துட்டு தாக்கத்தை சமப்படுத்துறதுக்கு இனி நாங்கள் மினக்கிடக்கூடாது, ஏற்கனவே சமப்படுத்தி இருக்காங்க, சரிதான்? முற்றாக பிரியும் வரை வெப்பமேற்றப்பட்டால் பெறக்கூடிய O2 கனவளவு 27 பாகை சி வெப்பநிலையை 27 பாகை சி வெப்பநிலைக்கு 1.15 பாஸ்கல் அமுக்கத்திலும் இந்த O2 கனவளவு என்னன்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. வாயுவின் இயல்பை பாதிக்கின்ற காரணிகள் 4, சரிதானே? வாயுவின் இயல்பை பாதிக்கிற காரணிகள் 4. காலங்காத்தால கேட்டு பார்ப்போம். டிலக்ஷன், குட் மார்னிங். ஓம் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். ஓ, நான் கேக்குறேன் அந்த தெளிவா கேக்குதோ? கேக்குறது தெளிவா கேக்குதோ? ஓம் சார். ஓகே. வாயுவின் இயல்பை பாதிக்கிற காரணிகள் என்னென்ன? வெப்பநிலை, பதார்த்தத்தின் அளவு, அமுக்கம், அதாவது இன்னொன்று வரையில 4 பேர்த்துட்டா இல்ல கனவளவு,
இந்த நாளோடையும் தொடர்புட்ட ஒரு சமன்பாடு தான் லட்சிய வாயு சமன்பாடு. பிவி சமன் என்ஆர்டி. நாளோடையும் தொடர்புட்ட சமன்பாடு தான் லட்சிய வாயு சமன்பாடு. பிவி சமன் என்ஆர்டி. இங்க பாருங்க, O2 வாயுனுடைய வெப்பநிலையும் அமுக்கமும் தரப்பட்டிருக்கு, கனவளவு கேட்கப்பட்டிருக்கு. பிவி சமன் என்ஆர்டியில 5 பௌதிக கணியங்கள் இருக்கு, 5 கணியங்கள் இருக்கு. இது அமுக்கம், இது கனவளவு, இது பதார்த்தத்தின் அளவு, இது அகிலவாயு மாறிலி, இது வெப்பநிலை. இது எப்போதும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெருமானம் 8.314. ஏன் இது ஒரு மார்க். அப்ப மிச்சம் 4 வாயு இயல்பை பாதிக்கின்ற காரணிகள். இதுல இனி அதாவது அகிலவாயு மாறிலியோட மேலும் ஏதாவது 3 காரணி தெரிஞ்சால் 4வது காரணியை கண்டுபிடிக்கலாம். சரிதான், 3 காரணி தெரிஞ்சால் 4வது காரணியை கண்டுபிடிக்கலாம். இப்ப உங்களுக்கு வெப்பநிலையும் அமுக்கமும் தான் தரப்பட்டிருக்கு, கனவளவு கேட்கப்பட்டிருக்கு. அப்ப உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? நிவேதன் என்ன வேணும்? என்ன தெரிஞ்சால் வந்த O2 வாயுண்ட கனவளவை காணலாம். மூல் தெரியும். குட், மூல் தெரியும். அப்ப மூளை நாங்கள் என்ன செய்யலாம்? எங்க இருந்து கொண்டு வரலாம்? மூளை அந்த தரவை பயன்படுத்தி தான் கொண்டு வரலாம். இப்ப வந்த O2 வாயுண்ட கனவளவு வேணும் என்று சொன்னால் O2 வாயுண்ட மூல் வேணும். இப்ப நீங்கள் முதல் தேவையான கணியத்தை கண்டுபிடிக்கணும். என்ன கணியம் எங்களுக்கு தேவை என்பது முதல் கண்டுபிடிக்கணும். அப்ப O2 மூல் தெரிஞ்சால்தான் இந்த சந்தர்ப்பத்துல O2 கனவளவை காணலாம். அப்ப O2 மூல் இதுவரைக்கும் நாங்கள் செய்த கேள்விகள்ல நேரடியாக தரப்பட்டிருக்கலாம். இங்க அது மறைமுகமாக தரப்பட்டிருக்கு, KClO3 திணிவு என்ற பெயர்ல. அப்ப எங்களுக்கு தெரியும் மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு. அப்ப KClO3 மூலர் திணிவால 2.45 கிராம் நாங்கள் பிரிச்சோம்னு சொன்னால் KClO3 மூல் கிடைக்கும். ஆகவே KClO3 மூல் முதல்ல கணிக்கப்பட வேண்டும். KClO3 மூலர் திணிவு 122.5 கிராம் மூல் -1 வருது. சரியா, 122.5 கிராம் மூல் -1. இதை நாங்கள் சுருக்கினோம்னு சொன்னால் 0.02 மூல் என அமையும். KClO3 மூல் 0.02 என்றால் இதுல இருந்து நாங்கள் O2 மூளை காணப்படும். சரியா, அப்ப இந்த ரசாயன தாக்கத்துல KClO3 மூல்ல இருந்து நாங்கள் O2 மூளை காண்பதற்கு பயன்படுத்துற தொடர்பு என்ன? அபிநயா ரசாயன தாக்கத்துல KClO3 மூல் கணிச்சிட்டோம். இதுல இருந்து O2 மூல் காண்பதற்கு என்ன தொடர்பை பிரயோகிப்போம்? விளங்கல? டால்டனின் விதி. டால்டனின் விதியோ அடிக்கவனின் போல கிடக்கு எனக்கு. அப்படியே KClO3 மூல இருந்து O2 மூல காண்பதற்கு என்ன டால்டனின் பௌதியமுக்க விதியை பயன்படுத்துறது. இதுல எங்க டால்டன் பௌதியமுக்க விதி பயன்படுத்து? ஒன்றுக்கும் மேற்பட்ட வாயுக்கள் இருக்குதோ? கல்குலேஷன்ல என்ன படிச்சாங்க? இவருடைய மூல் தெரியும் 0.02 மூல். இதனுடைய மூல் தெரியாது. என்ன அப்ப என்ன தொடர்பு? தொடர்பு என்ன? வீசமான விகிதம் மூல் விகிதத்திற்கு சமன். என்ன தொடர்பு? வீசமான விகிதம் மூல் விகிதத்துக்கு சமன். சரிதானே? அப்ப வீசமான விகிதம் மூல் விகிதத்துக்கு சமன் என்ற தொடர்பை பயன்படுத்துவதன் மூலம் வீசமான விகிதம் மூல் விகிதத்துக்கு சமன் என்ற தொடர்பை பயன்படுத்துவதன் மூலம்
இந்த பீசமானத்தையும் பயன்படுத்தி இவருடைய மூலு பதிலா இவருடைய மூலோட எடுக்கலாம். இப்ப KClO3 பீசமானம் 2, O2 பீசமானம் 3, KClO3 மூல் 0.02 மூல், O2 மூலங்களுக்கு தெரியாது. பீசமானங்களுக்கு இடையிலான விகிதம் மூல்களுக்கு இடையிலான விகிதத்திற்கு சமன். பீசமானங்களுக்கு இடையிலான விகிதம் மூல்களுக்கு இடையிலான விகிதத்திற்கு சமன். ஆகவே இதுல இருந்து நாங்கள் என்ன காணலாம் என்றால் O2 மூலை காணலாம். O2 மூல் வந்து 0.03 மூலாக வருமே. எழுவா மாற்றம் செய்தீங்கன்னு சொன்னால் 2 பிரிச்சு 3 பிரிச்சு O2 மூல் 0.03 மூல். இப்ப 0.03 மூல் என்று வந்துச்சு. இனி இது வளமையான கேள்வி. PV சமன் NRT-ல 4 கணியங்கள் தெரிஞ்சால் மற்ற 5வது கணியத்தை என்ன செய்யலாம் காணலாம். அதுல ஒரு கணியம் எப்போதும் தெரியும், அகில வாயு மாறும். ஆகவே B நீங்கள் எழுவா மாற்றம் செய்து போட்டு NRT P என்று போட்டால் சரி, அல்லது PV சமன் NRT இப்படியே வச்சு கொண்டு போட்டு பிரித்தாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்ச வருமானங்களை உரிய அலகுகளோட பிரதிக்கு கனவுளவை காணலாம். O2 கனவுளவை காணலாம். மூல் கணிச்சு நீங்கள் 0.03 மூல், 8.314, வெப்பநிலை 300 கெல்வின். வலகு போட்டு கொண்டு சரியா? ஓகே. அமுக்கம் வந்து 1/15 பாஸ்கல். சரியா? இப்ப நீங்கள் கால்குலேஷன்ல படிக்கிற விஷயத்த கூட மறந்துட்டீங்க. என்னடா டான்சியன் என்ன விட வந்த? டான்சியன் என்ன விட வந்த? சார் இப்ப கேள்வி பார்த்தேன். பாக்கலையே? இல்ல. சரி, ஓகே. யாரும் செய்தாக்கள் என்ன விட வந்த? ஒரு தரம் செய்யலையா? 748 சென்டிமீட்டர் கனம் என்ற ஒரு விட வருது. இதை சுருக்கும் போது 74.8 தர 10⁵5 மீட்டர் கனம் என்றுதான் இதுல விடவர். இதுல விடவரைக்கு என்ன அலகுல வரும்? மீட்டர் கனம் என்ற ஒரு அலகுல தான் வரும். அது மீட்டர் கணத்துல வாங்க சின்ன பிரமாணமாக இருக்கும். நீங்கள் டெசிமீட்டர் கணத்துல மாத்தினால் 0.74 என்று சொல்லி ஓரளவுக்கு சொல்லலாம். 748 லிட்டர் என்று சொல்லி அதை நீங்க சென்டிமீட்டர் கணத்துல மாத்தினா 748 சென்டிமீட்டர் கனம் என்று சொல்லலாம். இது உங்களுடைய அளவு மாற்றத்தோட சம்பந்தப்பட்டது. 0.748 தர 10⁵3 மீட்டர் கனம் என்று எழுதுறத 0.748 தர 748 டெசிமீட்டர் கனம் என்று எழுதுறாங்க. சரியா? அதே போல இதே 1000 பேருக்கு 748 சென்டிமீட்டர் கனம் என்று எழுதுறாங்க. இதெல்லாம் அழகு மாற்றத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. இதுல என்ன பிரச்சனை? இந்த கேள்வி செய்யறதுல என்ன பிரச்சனை இருக்கு? உங்களுக்கு ஒரு வாயுவினுடைய இயல்பை பாதிக்கின்ற 4 காரணிகள்ல ஏதாவது 3 தரப்பட்டால், ஒரு வாயுவினுடைய இயல்பை பாதிக்கின்ற 4 காரணிகள்ல ஏதாவது 3 தரப்பட்டால் மற்றதை காணலாம். அப்ப அதைத்தான் நாங்கள் என்ன செய்யப்படும்? இங்க செய்யப்படும். அப்ப அந்த தரவுகள் வெவ்வேறு முறைகள்ல தரப்படும். அப்ப தரவுகளை என்ன செய்யணும்? ஜாயின் பண்றதுலாம் எங்களோட புத்திசாலித்தனம் இனி இருக்க. சரியா? தரப்பட்ட தரவுகளை கேட்ட கேள்விக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா தொடர்படுத்த பழகணும். நீங்கள் கால்குலேஷன்ல படிச்ச வீசமான வீதம் மூல்வியத்துக்கு சமன் என்ற தொடர்பை நீங்க என்ன செய்றீர்கள்? பயன்படுத்துறீர்கள். தரப்பட்ட துணிவை மூலாக மாற்ற பயன்படுத்துறீர்கள். அப்ப இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே படிச்ச விஷயங்கள் தான். சரி, அடுத்த கேள்வியை பாருங்க.
சரி, அழிக்கிறேன். கால்சியம் கார்பனேட் மாதிரி ஒன்று. இதெல்லாம் கால்குலேஷனோட சார்ந்த கேள்வி எல்லாம். கால்சியம் கார்பனேட் மாதிரி ஒன்று கால்குலேஷன்ல மூல் காண்றதுக்கு நாங்கள் தரவுகள் தருவதற்கு போல இங்கே மூல் காண்பதற்குரிய தரவுகள் தரப்படலாம். மூல் தெரிஞ்சா கனவளவு காணலாம். கால்சியம் கார்பனேட் மாதிரி ஒன்று. கால்சியம் கார்பனேட் SiO2 மாசாக கொண்டுள்ளது அப்படி சொல்லி இருக்கு. கால்சியம் கார்பனேட் மாதிரி ஒன்று SiO2 மாசாக கொண்டுள்ளது. இம்மாதிரியின் திணிவு என்றால் கால்சியம் கார்பனேட்டினதும் SiO2 திணிவு. கால்சியம் கார்பனேட்டினதும் SiO2 திணிவு 6.25 கிராம் என்று தரப்பட்டிருக்கு. 6.25 கிராம். முதலாவது கேள்வியில KClO3 திணிவு தரப்பட்டிருந்தது. அங்க KClO3 மட்டும் இருந்தது. முதலாவதுல KClO3 திணிவு தரப்பட்டிருந்தது. அங்க KClO3 மட்டும் இருந்தது. ஆகவே KClO3 சார்மூல கூட்டு திணிவையும் பயன்படுத்தி மூல் கணிச்சோம். இங்க மொத்த திணிவு தான் 6.25 கிராம் தான் இருக்கு. இதுல கால்சியம் கார்பனேட் திணிவு உங்களுக்கு தெரியாது. ஏன்? அது SiO2 கொண்டிருக்கு. ரெண்டு பேருடைய திணிவு தான் 6.25 கிராம். ஆகவே ஆரம்பத்துல நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் இங்க இருக்கிற கால்சியம் கார்பனேட் மூலையோ சிலிக்கனீர் ஆக்சைடு மூலையோ காண முடியாது. ஆரம்பத்துல கால்சியம் கார்பனேட் மூலையோ அல்லது சிலிக்கனீர் ஆக்சைடு மூலையோ உங்களால காண முடியாது. இதை நீங்க விளங்கிக் கொள்ள வரும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? SiO2 மாசாக கொண்டுள்ள இந்த மாதிரியின் 6.25 கிராம், இந்த மாதிரியின் 6.25 கிராம் மிகையான ஐதான HCl சேர்க்கப்பட்டது என்று சொல்லியிருக்கு. ஒரு விஷயம் விளங்கணும். மிகையான ஐதான HCl. ஐதான HCl என்ன செய்ய மாட்டா? கார்பனேட்டோட தாக்கும். ஐதான HCl கார்பனேட்டோட தாக்கும். கால்சியம் குளோரைட் ஆகவும் H2O ஆகவும் வரும். சரிதானே? கால்சியம் கார்பனேட் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட தாக்கி கால்சியம் குளோரைட்டும் CO2 நீரும் வரும். தாக்கத்தை சமப்படுத்தல் 2 மடங்கு சரிதானே? 2 மடங்கு HCl தேவைப்படும். தெரியும்? அப்ப SiO2 என்ன செய்யாதுனால் நீரிலே அமிலங்கள்ல கரையாது. இதை நீங்க முதல் விளங்கிக் கொள்ளணும். SiO2 வலிமையான சாளக பங்கீட்டு வலு பிணைப்பை கொண்டிருப்பதால இது நீரில அமிலங்கள்ல கரையாது. இது ஒரு சாளகம். ஏற்கனவே பல்லின அணுச்சாளகமாக இதை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்திருக்கேன். பல்லின அணுச்சாளகம் சொல்லியிருக்கேன். அப்ப இதை நீங்கள் நீரோடையோ அமிலங்களோட தாக்கம் எழுத முடியாது. அப்ப இங்க தாக்க போற கூறு யாருன்னா கால்சியம் கார்பனேட். அப்படி தாக்கினால் கார்பனீர் ஆக்சைடு வாயு மற்றும் வாயு நிலையில வரும். மற்றதெல்லாம் கரைசல், நீர்க்கரைசல். HCl நீர்க்கரைசல் என்றால் இது கால்சியம் குளோரைடு நீர்க்கரைசல், இது நீர், இது மட்டும் வாயு. CO2 மட்டும் வாயுவாக வெளியேறும். இங்க வெளியேறிய CO2 கனவளவு
1.23 டெசிமீட்டர் கனம் என்று தரப்பட்டிருக்கு. இந்த தாக்கத்துல வெளிவந்த CO2 கனவளவு தரப்பட்டிருக்கு 1.23 டெசிமீட்டர் கனம். அதனுடைய வெப்பநிலை 300 கெல்வின் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. 27 பாகை என்று சொல்லியிருக்கு. அமுக்கம் 1.15 பாஸ்கல் என்று சொல்லப்பட்டிருக்கு. கேள்வி, அந்த மாதிரியில் உள்ள கால்சியம் கார்பனேட்டின் தூய்மையின் 100% யாது என்று கேட்டு பாருங்க. கேள்வி எப்படி போகுதுன்னு பாருங்க. வெள்ளன KClO3 துணிவை தந்துட்டு O2 மூல கணிக்கக்கூடிய மாதிரி ஒரு கேள்வி இருந்துச்சு. அதுல இருந்து O2 கனவளவை கேட்டிருந்தார். இங்க CO2 மூல் கணிக்கக்கூடிய தரவுகள் யாவும் தரப்பட்டிருக்கு. ஏன் கனவளவு தந்திருக்கு, வெப்பநிலை தந்திருக்கு, அமுக்கம் தந்திருக்கு, அகிலவாயு மாறிலி யார் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். VV = NRT இந்த நிபந்தனைகளையும் பிரயோகிக்க வேண்டால் வெளிவந்த CO2 மூலையே முதலாவதாக காணலாம். அப்ப வெள்ள நிறுத்திட்டான் கேள்வியில KClO3 மூல இருந்து O2 மூல கண்டுறாங்க. இந்த கேள்வியில CO2 மூல இருந்து கால்சியம் கார்பனேட் மூல காணப்படும். பாருங்க, கேள்வி கஷ்டமானது இல்லை. இப்ப CO2 மூல இருந்து கால்சியம் கார்பனேட் மூல கண்டம் என்றால் அதை நீங்க சார்மூல கூட்டு திணிவால பெருக்குவதன் மூலம் கால்சியம் கார்பனேட் துணிவை காணலாம். மொத்த திணிவின் மேல் குறித்த பதார்த்தத்தின் திணிவு தர 100, திணிவு 100% இருக்கு. இப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம்? வெளிவந்த CO2 வாயுவின் மூல முதல்ல காணணும். அதுக்கு என்ன செய்யலாம்? இப்ப STP-ல இதே கேள்வி செய்திருப்பீங்களா? STP-ல CO2 கனவளவு தந்தா உடனும் V = N/Bm என்ற சமன்பாட்டுக்கால மூல் கணிச்சிருப்பீங்க. இங்க அமுக்கம், வெப்பநிலை, கனவளவு இதுகள் தரப்பட்டிருக்கு. ஆகவே PV = NRT செய்யலாம். அதே மூல காணலாம். சரியா? அப்ப வெளிவந்த CO2 மூல் இங்க கால்சியம் கார்பனேட்ல இருந்து மட்டும் விடுவிக்கப்படுது. ஆகவே PV = NRT CO2 நீங்கள் பிரயோகிச்சீங்கன்னு சொன்னால் வெளிவந்த CO2 மூல் சமன் PV/RT ஆக இருக்கும். இங்க அமுக்கம் தரப்பட்டிருக்கு 1.15 பாஸ்கல் என்று சொல்லி. கனவளவு 1.23 டெசிமீட்டர் கனத்துல இருக்கு. அதை நீங்க மீட்டர் கனமாக மாத்தினது 10⁻³ பெருக்கும். அகிலவாயு மாறிலி 8.314 ஜூல் மூல் -1 கெல்வின் -1. வெப்பநிலை 300 கெல்வின். இதை சுருக்கிறீங்கன்னு சொன்னால் CO2 மூல் உங்களுக்கு கிடைக்கும். சரி, அதை சுருக்கினால் CO2 மூல் கிடைக்கும். இனிங்கால நீங்கள் சுருக்கல் பிழைகள் தான் வரும், பார்த்து செய்து கொள்ளுங்கள். சரி, அப்படி சுருக்கும் போது இது 0.049 மூல் என்று வருது. சரி, நாங்கள் இதை 0.05 மூல் என்று எடுக்கலாம். 0.05 மூல். 0.05 மூல். இப்போ 0.05 மூல் என்று சொன்னால் CO2 மூல இருந்து கால்சியம் கார்பனேட் மூல காண்பதற்கு, CO2 மூல இருந்து கால்சியம் கார்பனேட் மூல காண்பதற்கு நாங்கள் மீண்டும் அதே தொடர்பை பிரயோகிக்க வரும். அபிநயாவை பிடிப்போம். அபிநயா என்ன தொடர்பை பயன்படுத்தலாம்? CO2 மூல இருந்து கால்சியம் கார்பனேட் மூல் காண்பதற்கு என்ன தொடர்பு பயன்படுத்தலாம்? அபிநயா காண பீசமான விகிதம் மூல் விகிதம். இப்ப தெளிவா விளங்குது. கல்குலேஷன் அவ்வளவு கேள்வியும் செய்து பார்க்க சொன்னான். நீங்கள் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் பேப்பர் ஒன்று வந்திருக்கு எல்லாருக்கும் தான், சரிதானே? அந்த எக்ஸாம் பேப்பர் அநேகமா இன்றைக்கு அல்லது நாளைக்கு உங்களோட கையில் கிடைக்கும். எல்லாரும் வீட்டிலே இருந்து கொள்ளுங்க, வெளியில போகக்கூடாது தானே, வீட்டில இருந்து கொள்ளுங்க.
உங்களோட வீட்டுக்கு பேப்பர் கொண்டு வந்து தரப்படும். சரி, ஆகவே நீங்கள் பேப்பரை வேண்டி உங்களுக்கு ஒரு 3 அல்லது 4 நாள் அவகாசம் தரப்படும். பேப்பர் ஃபுல்லா செய்து ஆபீஸ்ல கொண்டு வந்து கொடுக்கணும். ஆபீஸ்ல பேப்பர் கொண்டு வந்து கொடுக்க எக்ஸாம் பேப்பர் மட்டும் கொடுக்கல, என்ற கால்குலேஷன் டியூட்டுக்குரிய சகல ஆன்சர் அதுல இருக்கணும். ஏன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியாதோ விளங்கையில சொல்லலாம். நான் தந்த வீடியோ கிளிப்ஸ்ல இருக்கிற விடயத்தை அப்படியே பார்த்தண்டாலும் எழுதி ஆன்சர் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. சரிதான்? நீங்க வீடியோ கிளிப்பை தந்திருக்கேன், லிங்க் போட்டிருக்கேன். அதுல போய் ஒவ்வொரு கேள்வியும் நீங்கள் செய்து பார்த்துட்டு அந்த கேள்விக்குரிய விளக்கத்தை அதுல பார்த்து அது சரியோ இல்லையோன்னு பார்த்து ஒன்றும் விளங்கையில் என்றாலும் சொல்லுறது என்றாலும் எழுதி வச்சுக்கொள்ளும். சரியா? அப்ப எக்ஸாம் பேப்பர் நீங்கள் கொண்டு வந்து திருப்பி அதுவிட்ட கையில கொடுக்கும்போது எந்த டியூட்டும் கேசஸ் நோட்ஸும் திரும்பி என் கைக்கு வரும். சரிதானே? ஓகேயா? பேப்பர் கிடைக்கும், உங்களோட கையிலேயே வந்து கிடைக்கும் பேப்பர். பயப்படாங்க. அப்ப இதுல 0.05 மூல் CO2 இடமும் CO2க்கும் கல்சியம் கார்பனேட்டுக்கும் பீசமான விகிதம், கல்சியம் கார்பனேட்டிற்கும் CO2விற்கும் பீசமான விகிதம் 1:1. ஆகவே கல்சியம் கார்பனேட்டின் மூலம் 0.05 மூலாக இருக்கு. எங்களை கேட்ட கேள்வி வந்து கல்சியம் கார்பனேட்டின் 100 வீதம் மொத்த துணிவு தரப்பட்டிருக்கு. அவங்களுக்கு கல்சியம் கார்பனேட்டின் துணிவு வேணும். ஆகவே கல்சியம் கார்பனேட்டின் மூலர் துணிவு, கல்சியம் கார்பனேட்டின் மூலர் துணிவு 100 கிராம் மூல் -1. கல்சியம் கார்பனேட்டின் மூலர் துணிவு 100 கிராம் மூல் -1. சரிதானே? அப்ப கல்சியம் கார்பனேட்டின் மூலர் துணிவு எங்களுக்கு இப்ப தெரியும், மூலும் தெரியும். அப்ப N W/M என்ற ஒரு ஈக்குவேஷன் படிச்சிருப்பீங்களா? இதுல இருந்து கல்சியம் கார்பனேட்டின் துணிவை நீங்கள் கணிச்சீங்கன்னா 0.05 மூல் தர 100 கிராம் மூல் -1. இது வந்து 5 கிராம் என்று வரும். சரி, இது 5 கிராம். அப்ப மொத்த துணிவு 6.25 கிராம். மொத்த துணிவு 6.25 கிராம். இதுல மொத்த துணிவு 6.25 கிராம். கல்சியம் கார்பனேட்டின் தூய்மையின் 100 வீதம் கேட்கப்பட்டது. கல்சியம் கார்பனேட்டின் பெர்சன்டேஜ், கல்சியம் கார்பனேட்டின் பெர்சன்டேஜ் சமன் மொத்த துணிவு 6.25 கிராமின் மேல் 5.0 கிராம் வேற 100. இங்க துணிவு பின்னதுக்கு அழகு இல்ல, மேல கிராம் போட்டா கீழே அதே அழகில போடணும். சரிதானே? கொஞ்சம் மங்களா தெரியுது நினைக்கிறேன். நான் சொல்ற விஷயத்தை கவனிச்சு எழுதி கொள்ளுங்க. 5 கிராம் 6.25 தர 100. இதை நீங்க சுருக்கினீங்கன்னு சொன்னா 78 தசம். சரிதான்? 78.4 வீதம் என்று சொல்லுங்கள். 78.4 வீதம். 78.4 வீதம். இது என்ன இருக்கு? கால்குலேஷன்ல செய்த கேள்வி மாதிரி தானே. இதுல கேசஸ் என்று சொல்றதுக்கு என்ன தொடர்பு இருக்குன்னா, இந்த பிவி சமன் நாட்டிய பிரியோட தான் கேசஸ் என்று சொல்றது. இதுல வந்து CO2 மூல் காண்பதற்கு STP-ல கனவளவு தந்திருந்தா இதை நீங்க என்ன செய்வீங்க? கால்குலேஷன்ல காணுங்க. டேனிஷன் சொல்லுங்க, சொல்லடா. நான் எல்லாம் உங்களை மீட் பண்ணி வச்சுக்கேன். சொல்லு. 80 வீதம் ஒன்று. அப்படியா? என்னென்ன 80 சுருக்கல் பிள்ளையால் இருக்கலாம். நீங்கள் பொருங்க துணிவில பிள்ளையா இல்லை என்றால் சுருக்கினால பிள்ளையா, பெர்சன்டேஜ்ல பிள்ளையா? ஓமடா, சரியா? அது என்ன தவறு நடந்திருக்க நினைக்கிறாய் சொல்லுவாங்க. டென்ஷன் இதுல என்ன தவறு நடந்திருக்கு? உங்களோட விடைக்கும் எந்த விடைக்கும் உள்ள வித்தியாசமே வந்திருக்குமான்னு நினைக்கிறீர்கள்? இந்த கேள்வியில பாருங்க, இதுல மூல் வந்து 0.049 வந்திருக்கு. இந்த 0.049 அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணாமல் கொண்டு போயிருந்தா இந்த விட வந்திருக்குமான்னு நினைக்கிறேன். ஏனென்றால் நான் தான் இதுல அட்ஜஸ்ட் பண்ணான்.
இந்த கேள்வி செய்த விட வந்து 0.049 இதுல 5 போட மாட்டேன், 4.9 போடும். இப்ப 4.9 4.9 6.25 சுருக்கணும்னு சொன்னால் 78.4 என்ற விட தான் பெறும். இதுல இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமும் இருக்கு. ஒரு ஒரு மூன்றாவது தசமதானத்தை தான் நான் அட்ஜஸ்ட் பண்றேன். மூன்றாவது தசமானது அட்ஜஸ்ட் பண்ணும்போது சதவீதம் 1.6 வித்தியாசப்படுது. இப்ப நீங்க அடிச்சு பாருங்க, இந்த பெருமானத்தையே மூலாக எடுத்துக்கொள்ளும். இதான உண்மையான பெருமானம். இதை சுருக்கமான பெருமானம் இதென்றால் இதையே மூலாக பயன்படுத்தி துணிவு கணிச்சிங்கன்னு சொன்னால் துணிவில 0.01 கிராம் மாற்றம் வரும். 0.1 கிராம் மாறும். இது 5 கிராம் என்று வரும், அது 4.9 கிராம் என்று வரும். அப்ப பெர்சன்டேஜ் காண 78.4 என்று தான் வருது. நீங்க 5 கிராம் என்று போட்டால் 80% என்று வரும். ஓகே, குட், அது சரி. அப்ப இதுல நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், நாங்கள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யலாமா செய்யக்கூடாதான்றது உங்களுக்கு இப்ப பிரச்சனையா வரப்போகுது. சரியா? இது நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட கடைசியில் எடுக்கிறது தான் உண்மையா பொருத்தப்பாடானது. இதுல நீங்க 0.049 உண்மையில மடக்கையில நீங்க கணிச்சீங்கன்னா 3 தசமானதுக்கு அது திருத்தமாக வரும். 3 தசமானதுக்கு மடக்கை திருத்தமானதாக இருக்கிறதாக அந்த பெருமானத்தை பயன்படுத்தி நீங்கள் மற்றதிலையும் செய்யலாம். இதுல நாங்கள் சுருக்கல்ல சிக்கல் வரக்கூடாது 0.049 0.05 என்று சொல்லியிருக்கு. சரியா? ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க. 5 போட்டும் 80 தான் வருது. 5 போடத்தான் 80 வருது. 4.9 போட 78.4 தான் வருது. அதான் சொன்னான். 5 போட நான் என்ன விடிய நோட் பண்ணி வச்ச விடிய தானே போட்டிருந்தேன். பிள்ளை ஒன்று செய்த ஆன்சர் தானே போட்டிருக்கேன். அப்ப பிள்ளை 0.049 100 பெருக்கி 4.9 எடுத்து இதுல 4.9 பிரதிக்கிட்டு இருக்கு. நான் கடைசி ஆன்சர் தானே மார்க் பண்ணியிருக்கேன். அப்ப 4.9 6.25 தர 100 என்பது 78.4 தான் வருது. இதுல 5 பிரதிட்டால் நான் இப்ப இந்த கேள்வியில 5 தானே நான் பிரதிட போறேன். நான் இதுலயே அட்ஜஸ்ட்மெண்ட் செய்துட்டேன். இல்லை பிரதிட்டா 80%. அப்ப இந்த 1.6% நான் செய்த புறக்கணிப்பால விட வந்து குறைக்கும். எம்சிக்கு கேள்வியாக இருந்தால் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து நெருக்கமான விடையை எடுத்துக்கொள்ளலாம். அதுல நீங்கள் நெருக்கத்தன்மையை பார்க்கணும், எவ்வளவு வித்தியாசத்துல இருக்கு. ஒரு விட 20%, இன்னொரு விட 40%, இன்னொரு 60%, 80%, 75% இருந்தால் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யறதால விட பிழைக்காது. எனக்கிட்ட ஏதோ ஒரு விடைக்கு நெருக்கமாக அப்படி 1.2 2.6% வித்தியாசப்பட்டதுல இப்ப உங்களுக்கு இந்த விட பிழைக்கணும். ஒரு விட 78.4 இன்னொரு 80% இருந்தால் விட கட்டாயம் என்ன செய்ய பிழைக்கும். சரி, எம்சிக்கு அவ்வளவுக்கு நெருக்கமா வாரையில. ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது தவறான ஒன்றுதான். இதுல உண்மையான விட எது? அப்ப உண்மையான விட எது? 78.4. ஏன் 0.049 தான் 3. முதல் 0.05 என்று சொல்லி நாங்கள் எடுத்தா எங்கட அந்த சோம்பறித்தனம் தானே. நாங்கள் கணித்தலை இலகு பார்க்கறக்காண்டி முழுவன் பெருமானமா மாத்திருக்கு. அப்ப இந்த 80% என்பதை விட 78.4% என்பது பொருத்தப்பாடாக இருக்கு. சொல்லுங்க சொல்லுடா. ஒன் பண்ணலாம் இருக்குமே விளங்கல. அப்படியே நான் இதாண்டா ஆர்டிஓ வீட்டுல கதைச்சு கொண்டு இருந்தா அதை அன்மியூட் பண்ணிட்டு நினைக்கிறேன் நான். ஓமடா, ஓகே சரி. அது நான் என்னென்றால் ஆர்டிஓ வீட்டுல இருந்து சவுண்ட் எல்லாம் வந்து இருந்தது. நான் பார்த்தேன் எனக்கு தேவையில்லாத சோழி என்றுட்டு நான் அன்மியூட் பண்ணிட்டேன். கோமனாவே மியூட் பண்ணிடலாம், பக் பண்ணிட்டேன். சரி, ஓகே சரி. சரி சார், உங்களோட மெக்களை நீங்க ஓப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா வீட்டுல ஒரு 200 300 20 30 மீட்டருக்கு அங்கால இருந்து கதைக்கிற கதையும் இதுல கேட்குது. அப்ப அது தேவையற்ற விஷயம் தானே. எங்களுக்கு அது தேவையற்ற விஷயம். வீட்டுல 1000 கதைப்பாங்க, அது எல்லாத்தையும் நாங்கள் கேட்டு என்ன. சரி, ஓகே. இப்போ நான் அன்மியூட் பண்ண சொல்லிக்கலாம். வீட்டுல இருக்கிறாங்க அலர்ட் பண்ணி கொண்டு அன்மியூட் பண்ணி கதை. சரியாடா? ஓகே. அப்ப இதுல உள்ள பிரச்சனை இப்ப விளங்குதான். இது முடியும், ஜாயின் பண்ணுங்க.
இதை கட்டா போகும் இதோட ஜாயின் பண்ணுவோம் அடுத்த வழியை செய்வோம்